மழைன்னு சொல்லி எல்லாரையும் வீட்டுக்குள்ள கொண்டு அடைச்சு வச்சிருக்கா. நம்ம வீடு என்ன சத்திரமா ஒவ்வொரு ஆளா வந்து தங்குறதுக்கு? மழைன்னு வந்து தங்குனாங்க, தங்கிட்டு போக வேண்டியதானே. இங்கே டேரா போட்டு உட்காந்துருக்காங்க. மங்களம் மங்களம், இதோ வரேன் தே. என்னது? மங்களம், மழை மழைன்னு சொல்லி எல்லாரையும் வீட்டுக்குள்ள கொண்டு அடைச்சு வச்சிருந்த. அதான் மழை எல்லாம் விட்டாச்சுல, அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்கள போக சொல்ல வேண்டியதானே. இல்லத்த, மழைனால எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க பாவம். அதனால தானே நம்ம வீட்லயே வந்து இருக்கிறாங்க. அதனால நியூ இயர் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா கொண்டாடலாம்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு. அதுவரை அவங்க எல்லாரும் நம்ம வீட்ல இருந்துட்டு போட்டும் தே. ஆமா, எல்லாமே உன்னோட இஷ்டத்துக்கு தான் நீ முடிவு பண்ணுவியா? இந்த வீட்ல பெரியவங்க, நான் எதுக்கு இங்க இருக்கேன்? அப்படிலாம் இல்லத்த, என்னோட இஷ்டத்துக்கு நான் எதுவுமே முடிவு பண்ணல. அதுதான் எல்லாமே உன்னோட இஷ்டத்துக்கு தான் நீ முடிவு பண்ணி வச்சிருக்கிறியா, அப்புறம் என்ன? அக்கா, எதுவுமே எனக்கு இதை பத்தி தெரியாது தே. கண்ணன் தான் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்து எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது தே. சரி, அவன் ஏற்பாடு பண்ணியிருக்கான், சரி இருந்துட்டு போட்டோம். அவங்கவுங்க வீட்ல இருந்து வர வேண்டியதானே. அக்கா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க தே, அவங்களுக்கு கேட்ட போது பாவம் வருத்தப்பட போறாங்க. கேட்டா என்ன, கேட்கட்டும் தான் நானே சொல்லிட்டு இருக்கேன். அக்கா, காமாட்சி பாட்டி வீட்ல எல்லாமே தண்ணில நனைஞ்சு போச்சு. பாவம், அவங்க வீட்ல ஒண்ணுமே இல்ல. என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? நீ வேணா எல்லாத்துக்கும் பாவம் பார்த்துட்டு இரு. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட குடும்பம் தான் முக்கியம். இப்படி எல்லாரும் வந்து என் வீட்ல வந்து இருந்துட்டு இருந்தா என் வீட்ல உள்ளவங்க எப்படி சுதந்திரமா நடமாட முடியும் சொல்லு? அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தே. எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நாங்க நல்லா தான் இருக்கோம். நாளைக்கு புது வருஷ பிறப்புமா, நான் எதுவுமே பிரச்சனை பண்ண வேணான்னு இருக்கிறேன். இல்லைன்னா மங்களம், நிஜமா சொல்றேன், அப்புறம் நல்லா இருக்காது. நான் சொல்லிட்டேன். சரிங்க தே, நீங்க கோவப்படாதீங்க தே. நான் ஏதாவது இப்படி சொன்னாலும் நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சிடற. என்ன பண்ண சொல்ற? பாட்டி வாப்பா வாப்பா செல்லம். பாட்டி, இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நியூ இயர் கொண்டாட போறோம், தெரியுமா உங்களுக்கு? அப்படியாப்பா செல்லம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாட போறோமா? சரி சரி, ரொம்ப நல்லது. ஆமா பாட்டி, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்து எல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மழைனால பாவம் ஊர் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கல்ல, அதனால இந்த நியூ இயரை பயங்கரமா கொண்டாட போறோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. கரெக்டா ரெடி ஆயிருங்க பாட்டி. 11 மணிக்கெல்லாம் நம்ம அந்த இடத்துக்கு போயிடணும், சரியா? சரிப்பா, நான் ரெடி ஆயிடுறேன். பாட்டி, உங்களுக்கு ஒன்றும் காமாட்சி பாட்டியும் காஞ்சனாத்தையும் இங்க இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆச்சா, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லப்பா. நான் இப்பதான் மங்களம் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவங்கள நல்லா பாத்துக்கோன்னு. எனக்கு தெரியுமா என்னோட செல்ல பாட்டியை பத்தி. எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு என்ன உள்ளவங்க தான் என்னோட பாட்டி. சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. ஆஹா, சரிப்பா சரிப்பா, பெரிய மனுஷா, போயிட்டு வா. பெரியம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா, போயிட்டு வாப்பா. பெரியம்மா, எல்லாம் நான் மறைஞ்சிருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. சரிப்பா செல்லம், போயிட்டு வா. சரி சரி மங்களம், நீ உள்ள போய் வேலையை பாரு. சரிங்க தே. பாவம் கண்ணே, நமக்காக தான் இவ்வளவு நேரம் இருந்து பேசியிருக்கான். எப்பா, இந்த அத்தை அண்ணியன் மாதிரி அடிக்கடி முகத்தை மாத்துறாங்கப்பா. பயங்கரமான நடிப்பு. என்ன கீர்த்தி, உனக்காக நான் எவ்வளவு நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நீ இவ்வளவு நேரம் ஆக்குன? வீட்ல அப்பா இருக்கிறாங்க, அதனால அப்பாவை சமாளிச்சுட்டு என்னால வரவே முடியல. இன்னைக்கு வேற இன்ஸ்டிடியூஷன் லீவு. என்னால என்ன சொல்லிட்டு வர முடியும் சொல்லு? போ கீர்த்தி, எப்ப பார்த்தாலும் நீ இந்த மாதிரி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சுட்டே இருக்க. சரி சரி, கோச்சிக்காத பிரணவ், அதுதான் நான் இப்ப வந்துட்டேன்ல. சரி சரி விடு கீர்த்தி, இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த நியூ இயருக்கு நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நைட் 12 o'clock நீ கண்டிப்பா வரணும். பார்ட்டியா? நோ நோ பிரணவ், என்னால கண்டிப்பா வர முடியாது. ஏன் கீர்த்தி, எதனால நீ வரமாட்ட? பிரணவ், இந்த வாட்டி மழையால மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. எங்க கிராமம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு. அதனால இந்த நியூ இயரை எங்க கிராமத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னாதான் கொண்டாட போறோம். அதுக்கு தலைவர் பொறுப்பு எங்க அப்பா தான். எங்க அப்பா பஞ்சாயத்து தலைவர்னால அவர் தான் எல்லாம் எடுத்து நடத்துறாரு. சரி, உங்க அப்பா பண்ணிட்டு போட்டு நீ எதுக்கு அங்க போற? நீ இங்க வா. இல்ல பிரணவ், நான் கண்டிப்பா போகணும். நானும் எங்க அம்மாவும் கண்டிப்பா போகணும். ஏன்னா எங்களுக்குலாம் அங்க போறது விருப்பமே இல்ல. அந்த மாதிரி ஆட்கள் கூட எல்லாம் நியூ இயர் கொண்டாடணும்னு எங்களுக்குலாம் அவசியமே இல்ல. ஆனா எங்க அப்பா கேட்க மாட்டாரு. எங்க அப்பா தலைவர்னால அவர் கண்டிப்பா கேட்க மாட்டாரு. அதனால என்னால இந்த வாட்டி வர முடியாது. நீ ஒன்னும் வருத்தப்படாத, அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா வரேன். அதெல்லாம் முடியாது கீர்த்தி, கண்டிப்பா நீ வரணும். உன்னை நம்பிதான் நான் எல்லா ஏற்பாடு பயங்கரமா பண்ணிருக்கேன். நீ கண்டிப்பா வந்தே ஆகணும். சொன்னா கேளு பிரணவ், என்னால கண்டிப்பா வர முடியாது. நான் வந்தா கண்டிப்பா பெரிய பிரச்சனையா ஆகும். சொன்னா கேளு, என்னால வர முடியாது. நீதான் அதுல மெயின். நீயே வரமாட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கண்டிப்பா வந்தே ஆகணும், இல்லனா நடக்கதே வேற. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற பிரணவ்? எப்பவும் நீ சொல்றதுக்கே நான் ஆடிட்டு இருக்க முடியாது, சரியா? நான் சொல்ற விஷயங்களையும் நீ கண்டிப்பா கேட்டே ஆகணும். என்ன நீ நல்லா யூஸ் பண்ணிக்கிற. என்கிட்ட இருந்து எல்லா எக்ஸ்பென்சிவான பொருளையும் நீ வாங்கிக்கிற. ஆனா நான் சொல்ற எதுவுமே நீ கேட்கறது இல்ல. அப்படிதான் எனக்கு தோணுது. என்ன பிரணவ், என்ன பார்த்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். நான் கூப்பிட்டா நீ வந்துதான் ஆகணும். இந்த நியூ இயருக்கு கண்டிப்பா நீ என் கூட தான் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். பிரணவ், எதுவும் பேசாத, கண்டிப்பா நீ வரணும். நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் உனக்காக. நான் கிளம்புறேன். இவனை ஒரு டம்மி பீஸ் நினைச்சு நம்ம இவனை யூஸ் பண்ணிட்டு இருந்தா இவன் நமக்கே ஆப்பு வைக்கிறானே. இவனை எப்படியாவது கூடிய சீக்கிரம் கலட்டி விட்டே ஆகணும். பாட்டி, சாப்பிட்டீங்களா? நல்ல வயிறார சாப்பிட்டாச்சுமா மங்களம். சரி, ஏன் பாட்டி கீழே
உட்காந்துட்டு இருக்கீங்க? மேல ஏறி சோஃபால உட்காருங்க. இல்லை வேணாமா மங்களம், நான் சொன்னா கேளுமா. என்னோட வீட்டுக்கு போகிறேன், அங்கே தண்ணிலாம் வத்தி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கிளம்பலாம். இன்னைக்கு நியூ இயர் தானே. இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கொண்டாட போறோம்ல. அதை முடிச்சிட்டு உங்களை வீட்ல கொண்டு விட்டுருவான் கண்ணே. உங்க பேத்தியும் அங்க வருவான்னு நினைக்கிறேன். இல்லைம்மா மங்களம், எனக்கு இங்கே இருக்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் அத்தை என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசலை. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. அவங்க வேற ஏதாவது யோசனையில இருப்பாங்க. அத்தை அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏதாவது ஒரு யோசனையில இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க பாட்டி. சரிம்மா, நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. விடுங்க பாட்டி. சரி, நம்ம எல்லாரும் கிளம்பலாம். சரிம்மா. அழகி பாப்பா, எல்லாரும் வாங்க, நம்ம கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. அக்கா, நாங்க ரெடியா தான் இருக்கோங்க. ஆமா, நான் ரெடியாயாச்சு, ஜாலியாக இருக்க போகுது. சரி வாங்க, அப்ப நம்ம எல்லாரும் கிளம்பலாம். அத்தை மாமாலாம் பின்னாடி வருவாங்க. சரிக்கா, வாங்க போகலாம். ஏய் மச்சான், வாங்கடா வாங்கடா. ஆமாடா, இந்த இடம் நம்ம கிராமத்திலேயே ரொம்ப அழகா இருக்கும். அதனால தானே இந்த இடம் சூஸ் பண்ணேன். சேர் பெஞ்சிலலாம் உட்காந்தா நல்லா இருக்காது, தரையில உட்காந்து செம்மையா கொண்டாடலாம். அப்பதான் நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் நல்ல வருஷமா அமையணும்டா. பப்ளிக் எக்ஸாம்லாம் இருக்கு நமக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நம்ம ஜமாச்சிரலாம். சரிடா, அதெல்லாம் ஜமாச்சிடலாம். ஆமா, நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் இந்த வருஷம் என்ன எடுக்க போறோம்? ஆமா, ஒவ்வொரு வருஷமும் எடுத்ததானே காப்பாத்தாம செய்றோம். இந்த வருஷம் ஏதாவது எடுப்போம். சரி, அப்ப ஏதாவது எடுப்போம் வாங்க. சரிடா மச்சான், ஆளுக்கு ஒவ்வொரு ரெசல்யூஷன் சொல்றோம், அதை எல்லாரும் சேர்ந்து ஃபாலோ பண்றோம். ஓகே, டன். நான் இந்த வருஷத்துல இருந்து எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து காசை திருட மாட்டேன். நான் இந்த வருஷத்துல இருந்து என் கிளாஸ் பிள்ளைங்களோட டிஃபன் பாக்ஸ்ல இருந்து சாப்பாடை திருடி எடுத்து சாப்பிட மாட்டேன். இந்த வருஷத்துல இருந்து படிக்க போறேன்னு போய் சொல்லிட்டு வெளியே விளையாட போக மாட்டேன். இந்த மூணையுமே நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். எல்லா வருஷம் போல இந்த வருஷமும் உறுதிமொழி எடுத்தாச்சு, அதை ஃபாலோவும் பண்ண மாட்டோம். ஆமாண்டா மச்சான், நமக்கு அடுத்த வருஷம் நல்ல வருஷமா அமையணும்டா. நாங்க 3 பேரும் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். கண்டிப்பா இருப்போம் மச்சான். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். எங்க போன எங்க மச்சான்? நான் இங்கதான் இருக்கேன் மச்சான். நியூ இயர் கொண்டாட போறோம். நாங்க எங்க கிராமத்துல நியூ இயர் கொண்டாட போறோம். வாச்சிட்டு என்னச்சிட்டு ரெடி ஆயாச்சா? ஆமா, நான் ரெடி ஆயாச்சு. நீ ரெடி ஆயிட்டியா? நான் எப்போ ரெடி ஆயாச்சு. வா கிளம்பலாம். ஆமா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போலியே. ஆமா, இன்னைக்கு நியூ இயர்ல, அதனால ரொம்ப குஷியா இருக்கு. சரி வா போலாமா? போலாம் சிட்டு. வா, இங்க அவங்களையும் கூப்பிடு, வா போலாம். இதோ கூப்பிடுறேன் அம்மாவை. அம்மா வாங்க. போலாமா? போலாம் ஆண்டி, வாங்க. அம்மா, சிட்டுவும் காஞ்சனா ஆண்டியும் கீழே நிக்கிறாங்க. நான் அவங்க கூட முதல்ல போயிடுறேம்மா. முதல்ல நீ போயிரு. கேக்கு கீக்கு ஏதாவது இருந்தா எடுத்து வச்சுக்கோ அம்மாக்கு. போங்கம்மா, அப்படிலாம் இருக்காது. எல்லாரும் சேர்ந்து தான் கேக் கட் பண்ணுவோம். சரி சரி சரி. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வா. இன்னைக்கு ஓசிலே கேக் கிடைக்க போகுது. சரி சரி, ஜமாச்சிருவோம். அம்மா கீர்த்தி, போலாமா? அப்பா, நம்ம ஏன்பா அவங்க எல்லாரும் கூட போய் சேர்ந்து கொண்டாடணும்? நம்ம வீட்லயே இருந்து ஜாலியா கொண்டாடலாம்ப்பா. அப்படிலாம் சொல்லாதம்மா கீர்த்தி. நம்ம மக்களுக்கு நம்ம தானே உதவியா இருக்கணும். பாவம், மழையால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினா அவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும்ல. ஐயோ ஐயோ. ஊர் மக்களோட போய் கூத்தடிக்க கிளம்பிட்டீங்களா? ஏமாடனா இப்படி பேசுற? நியூ இயர் அதுமா அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத உன் பாட்டுக்கு. ஆமா, உங்களுக்கு நான் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அம்மா, இவளும் நம்ம கூட தான் வராளா என்ன? இல்ல கீர்த்தி, நீங்க முதல்ல போங்க, நான் பின்னாடி வரேன். சக்தி, என் பொண்ண பேர் சொல்லி கூப்பிடாத, அவளை மேடம்னு கூப்பிடுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இல்ல மேடம், கீர்த்தி என் கூட தான் படிச்சா, அதனாலதான் அவளை அப்படியே கூப்பிட்டு பழகி போச்சு. நீ அவளும் ஒன்னா படிச்சீங்கன்னா ஒரே ஸ்டேட்டஸ் ஆயிட முடியுமா? இந்த கிராமத்துக்கு என் ஹஸ்பண்ட் தான் தலைவர். இங்க இருக்கிறதுல நாங்க தான் பெரிய பணக்காரங்க. அதை தெரிஞ்சு நடந்துக்கோ. ஏ மடன், அவளை சும்மா அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. வா, நம்ம கிளம்பலாம். ஆமா, இந்த கிராமத்துல இருக்கிறதே ஒரே ஸ்கூல் தான். அப்புறம் எல்லாரும் அங்கதான் படிப்பாங்க. இதுல எங்க ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ் தெரிய போகுது? வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? ஆமா மேடம், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் மேடம். சரி சரி, நாளைக்கு ஒரு நாள் தான் உனக்கு லீவ். உங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் உடனே வந்துடணும், சரியா? சரிங்க மேடம். சரிமா சக்தி, நாங்க கிளம்புறோம், நீ வந்துரு. சரிங்க தலைவரே. ஹே எழில், எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நல்லா இருக்கேன் சக்தி, நீ எப்படி இருக்க? நான் எப்பவும் போல நல்லா தான் இருக்கேன். ஆமா ஆமா, உன்னை எப்ப பார்த்தாலும் நீ நல்லா இருக்கதான் சொல்லுவானா. நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் விடு எழிலே.
சரி சக்தி, நீ ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரியே உன் பாட்டியை நல்லபடியா காப்பாத்தி எங்க வீட்ல தான் வச்சு பாத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எழிலு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் எதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்ற? சரி, கீர்த்தி வரலையா? கீர்த்தி தலைவர் மேடம்லாம் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. ஏன் இன்னும் வரலான்னு தெரியல. சரி, அவங்க பொறுமையா வரட்டும். அதுவரை நம்ம பேசிட்டு இருப்போம். வாங்க சக்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கண்ணா. நீ தான் கண்ணா எங்க பாட்டியை காப்பாத்திட்டு வந்த. ரொம்ப நன்றி. நான் மட்டும் இல்லக்கா, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் காப்பாத்துனாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் விடுங்கக்கா. ஆமா கண்ணா, கேக் எல்லாம் வாங்கிட்டியா? தடபடலாம் எல்லாம் ரெடி பண்ணிருக்கியாமே? ஆமா, இந்த வருஷம் நியூ இயர் பயங்கர ஸ்பெஷல்ல, அதனால பயங்கரமா ஏற்பாடு பண்ணியாச்சு. சக்தி என் செல்லம் வந்துட்டியாமா? அம்மா பாட்டி, நீங்க எப்படி பாட்டி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மங்களம் தான் அவள் வீட்டில் வச்சு என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா. சரிங்க பாட்டி, தண்ணியிலலாம் நம்ம பொருள் போச்சு, நீங்க கவலைப்படாதீங்க. நான் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். சே அதெல்லாம் எனக்குள்ளும் வருத்தம் இல்லைம்மா. நீ சீக்கிரம் நல்லா படித்து வேலை வாங்கிருமா. சீக்கிரம் நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வேலை வாங்கிடுவேன் பாட்டி. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வேற ஒரு நல்ல வீட்டுக்கு போயிடலாம். இல்லைம்மா, இந்த வீடு உன் தாத்தா கட்டினது. அந்த வீடை விட்டு வர மாட்டேன், உனக்கு தான் தெரியும்ல. எனக்கு தெரியும். நம்ம ஏதாவது ரெனோவேஷன் பண்ணிக்கலாம் பாட்டி. சரிம்மா. என்ன சக்தி, நீ நாளைக்கு வீட்டுக்கு போற? பாட்டி ஸ்பெஷலா உனக்கு எல்லாம் சமைச்சு தருவாங்க. தடபுடலாம் நான் சாப்பாடு தானா? எழிலி, நீனும் கண்டிப்பா வா, சேர்ந்து சாப்பிடலாம். வந்துட்டா போச்சு. சரி வாங்க, நம்ம போய் உட்காரலாம். வாங்க பாட்டி, நம்ம போய் உட்காரலாம். எல்லாரும் வந்தாச்சு. ஏமா சக்தி, பஞ்சாயத்து தலைவர் எங்க? இதோ பஞ்சாயத்து தலைவரே வந்தாச்சு. என்ன பஞ்சாயத்து தலைவரே, நீங்க லேட்டா வரீங்க? நாங்க சீக்கிரமாவே கிளம்பிட்டோமா. வர வழியில ஒவ்வொரு கடையா நிப்பட்டி இவங்க 2 பேரும் அது இதுன்னு வாங்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் லேட் ஆயிருச்சு. சரி தலைவரே. சரிப்பா கண்ணா, எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சா? கேக் கட் பண்ணிடலாமா? தலைவரே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கேக் கட் பண்ணிடலாம். கண்ணா, கேக்லாம் ரொம்ப அருமையா இருக்குப்பா. தேங்க்ஸ் தலைவரே. உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளோட டீடைல் சேனல் 2024 நோக்கி நல்லபடியா போயிட்டு இருக்கு. எங்களுக்கு 2024 நல்ல வருஷமா அமையும். அதுபோல உங்களுக்கும் நல்ல வருஷமா அமைய என்னோட வாழ்த்துக்கள். நம்மளோட டீடைல் சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். உங்களோட சப்போர்ட்டுக்கு என்னோட ரொம்ப ரொம்ப நன்றிகள். தொடர்ந்து நம்மளோட டீடைல் சேனலுக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா நீங்க தான் ஒரு பெரிய ரீசன். 2024 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வருஷமா அமையட்டும். நீங்க ஆசைப்பட்டது எல்லாம் அந்த வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கட்டும். எங்களோட வாழ்த்துக்கள்.